இந்த கோயில்ல உங்களுக்கு அவங்களே கொடுப்பாங்க, நீங்க வாங்கிட்டு போகணும்னு அவசியம் இல்லை. இந்த கோயில்ல என்ன கேட்டீங்கன்னா, ஒரு வஸ்திரம் பல வர்ணங்கள்ல இருக்கும், ஒவ்வொரு கலர் இருக்கும், சிவப்பு, பச்சை, இது மாதிரி இருக்கும், வேரியஸ் கலர்ஸ் கொடுப்பாங்க. அவங்களே குந்தலாம்பிகை அம்பாளையை தரிசனம் பண்ணலாம். இது ரொம்ப புகழ்பெற்ற ஸ்தலம். அடுத்த செய்தி, இதே தென்குடி திட்டையில முதல்ல சங்கல்பம் செய்யறதுல, ரெண்டாவது நிவர்த்தி பண்ற போது அந்த தேங்காய் மட்டை பத்தியெல்லாம் கட்டிருப்பில் ஒரு இதுல போட்டு, கயிறுல போட்டு உங்களுடைய டோக்கன் நம்பர் போட்டு அந்த சீட்டையும் பத்திரமா வச்சுக்கோங்க. திரும்பி உங்களுடைய கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். BVR Garden Signature Living டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955518814. பக்தி கஃபே நேயர்களுக்கு கோவை விஸ்வநாதனின் அன்பான வணக்கங்கள். நற்றுணையாவது நமசிவாயமே. இன்னைக்கு இந்த பதிவுல குரு சம்பந்தப்பட்ட ஆலயங்கள். பொதுவா எல்லாத்துக்கும் தெரியும், ஆலங்குடியில் இருக்கிற குரு பகவான், இன்னும் நிறைய குரு ஸ்தலங்கள் இருக்கு. பட் நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவாகவே ஒரு சனி பயிற்சி அப்படின்னாலே திருநள்ளாறு போவது வழக்கம். அதே மாதிரி குரு பயிற்சி அப்படின்னா ஆலங்குடி குரு போய் தரிசனம் பண்றது வழக்கம். அல்லது உங்களுடைய ஜாதகத்தில் ஜோதிடர்கள் குரு பிரீத்தி ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டாக்கா, ஆலங்குடி போய் தரிசனம் பண்ணிட்டு பிரார்த்தனை நிறைவேற்றி பரிகாரம் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்றதுங்கிறது இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. இப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னா, நம்ம குருஸ்தலம் சம்பந்தப்பட்ட சில கிரகங்கள் ஆலங்குடி நீங்களாக பிரசித்தி பெற்ற ஸ்தலங்களும் இருக்கு. இது தெரிந்தவர்களுக்கு தெரியும், தெரியாதவர்களுக்கு இது புதிய செய்தியா இருந்தாலும் இது நீங்கள் தரிசனம் சென்று அதுக்கு உண்டான பலன்கள் பெற்று ஆயுள் ஆரோக்கியத்துடனும் வாழ்க வளமுடன். சரி, இப்போ தென்குடி திட்டை, தஞ்சாவூர் பழைய பஸ் நிலையத்திலிருந்து மெலட்டூர் போகும் வழியில ஒரு 11-12 கிலோமீட்டருக்கு உங்களுக்கு ரைட் சைட்ல ஒரு பாதை பிரிஞ்சு போகும். அங்க தென்குடி திட்டை அப்படின்ட்டு இருக்கு. அந்த தென்குடி திட்டையில சிவபெருமான் வசிஷ்டேஸ்வரர் ஆலயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது குருஸ்தலம். இந்த ஆலயத்துல என்ன ஒரு சிறப்பு அம்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவலிங்கத்துக்கு மேல 24 நிமிடத்திற்கு ஒரு முறை ஒரு சொட்டு தண்ணீர் விழும். நீங்கள் அந்த அர்ச்சகரிடம் சொல்லி வைத்திருந்தால் அவர்கள் அதுக்கு உண்டான கால நேரம் பார்த்து சொல்ற போது நீங்களும் அதை தரிசிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. இந்த வசிஷ்டேஸ்வர ஆலயத்தினுடைய நான் கண்ணால் பார்த்த ஒரு நிகழ்வு ஒண்ணு. அடுத்தது, இந்த ஆலயத்துக்கு உள்பிரகாரத்திலேயே குரு பகவானுக்கு தனி சன்னதி இருக்கு. அப்ப குரு பயிற்சிங்கும் போது ஆலங்குடியில் இருக்கக்கூடிய எந்த அளவுக்கு மக்கள் வெள்ளம், வழிபாடு இதெல்லாம் பார்க்குற போது இங்கேயும் குருவுக்கு தனியா ஸ்தலம் இருக்கு. அப்போ இங்கேயும் நீங்கள் சென்று ஒரு குரு பயிற்சி அப்படிங்கிற போது உங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில், உங்களோட ஜோதிடர் வழிகாட்டல் அடிப்படையில் நீங்க போய் அதையும் தரிசனம் பண்றதுக்கு ஒரு வழிகாட்டலுக்காக இதை சொல்றேன். அப்போ நீங்க சந்நிதி 4 பக்கமும் 4 லிங்கம் இருக்கு. இந்த ஆலயத்துல சிறப்பம்சம், குரு பகவானுக்கு தனி சன்னதி, வசிஷ்டேஸ்வருக்கு இடதுபுறத்தில் உள்ளது. இங்க அம்பாள் சுவாமிக்கு ஒரே இடத்துல இருந்து நீங்க சுவாமியும் பார்க்கலாம், அம்பாளையும் பார்க்கலாம், குந்தலாம்பிகை அம்பாளையும் தரிசனம் பண்ணலாம். இது ரொம்ப புகழ்பெற்ற ஸ்தலம். அடுத்த செய்தி, இதே தென்குடி திட்டையில இன்னொரு ஸ்தலம் இருக்கு. ஆஞ்சநேயர் திருக்கோயில் இருக்கு. இங்க சிறப்பான ஒரு வழிபாடு உண்டு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய பிள்ளைகளுடைய தேர்வில் அதிக மதிப்பெண் பெற, அல்லது புதிய கல்வி முயற்சி, திருமண தடை, புத்திர பாக்கியம், உடல் நலம் இல்லாமனாலும் பூர்ண குணம் பெற வேண்டி இங்கு சிறப்பு பிரார்த்தனை செய்வது வழக்கம். இங்க என்ன கோயில்ல நடைமுறைன்னு கேட்டேன்னா, இந்த கோயில் அர்ச்சகர்கிட்ட போய் முன்னாடியே சொல்லிட்டேன்னா அதுக்கு உண்டான அனுமதி சீட்டு, அர்ச்சனை சீட்டை வாங்கிட்டு இந்த கோயில்ல உங்களுக்கு அவங்களே கொடுப்பாங்க, நீங்க வாங்கிட்டு போகணும்னு அவசியம் இல்லை. இந்த கோயில்ல என்ன கேட்டீங்கன்னா, ஒரு வஸ்திரம் பல வர்ணங்கள்ல இருக்கும், ஒவ்வொரு கலர் இருக்கும், சிவப்பு, பச்சை, இது மாதிரி இருக்கும், வேரியஸ் கலர்ஸ் கொடுப்பாங்க. அவங்களே ஒரு சில்க் வஸ்திரம் மாதிரி கொடுப்பாங்க. அப்புறம் வெத்தலை பாக்கு, இந்த மாதிரி ஒரு மட்டையோட தேங்காய், இதை நீங்க அர்ச்சகர்கிட்ட கொடுத்துட்டு உங்களுடைய பிரார்த்தனையை மனமுருகி ஆஞ்சநேயரிடம் நீங்கள் சமர்ப்பித்தால், நீங்க வேண்டிக்கணும், எனக்கு இத்தனை நாளைக்குள்ள இந்த பிரச்சனையை தீர்த்து கொடுங்கப்பா, எனக்கு நல்ல வழியை காட்டுங்க, என் பையனுக்கு இந்த மாதிரி ஒரு அட்மிஷன் கிடைக்கணும், இல்ல ஒரு வேலை வாய்ப்பு, ஒரு இன்ட்ரிக்கு போறாரு, நல்லபடியா ஜாப் கிடைக்கணும், இல்ல ஜாதகங்கள் தள்ளி தள்ளி வருது, பொண்ணுக்கோ பையனுக்கோ ஜாதகம் தட்டி போயிட்டே இருக்கு, நல்ல ஒரு அருள் கொடுங்கோ அப்படின்னு சொல்லி மனமுருகி பிரார்த்தனை செய்து அந்த நிறைவேறியவுடன் திரும்ப கோயிலுக்கு வந்து முதல்ல சங்கல்பம் செய்யறதுல, ரெண்டாவது நிவர்த்தி பண்ற போது அந்த தேங்காய் மட்டை பத்தியெல்லாம் கட்டிருப்பில் ஒரு இதுல போட்டு, கயிறுல போட்டு உங்களுடைய டோக்கன் நம்பர் போட்டு அந்த சீட்டையும் பத்திரமா வச்சுக்கோங்க. திரும்பி உங்களுடைய
கோரிக்கை நிறைவேறின உடனே நீங்க வந்து அர்ச்சகர்கிட்ட கொடுத்துட்டேனாக்க அவர் உங்களுக்கு அதை எடுத்து மடிச்சு கொடுத்துட்டு உங்களுக்கு நைவேத்திய பிரசாதம்லாம் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு பரிபூர்ணமான ஒரு நிறைவு கிடைக்கும். இது ஒரு தொன்று தொட்டு நடந்துட்டு இருக்கக்கூடிய மக்கள் நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த ஆலய வழிபாடு ரொம்ப சிறப்பம்சமாக இருக்கும். இந்த கோயிலுக்கு நானும் சென்றிருக்கோம். நாங்களும் சில பிரார்த்தனைகள்லாம் எங்களுக்கு ஆஞ்சநேயர் அனுகிரகம் பண்ணியிருக்காரு. நீங்களும் இந்த ஆலயத்துக்கு சென்று தரிசனம் பண்ணி உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய மனமுருகி வழிபடுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்கும். ரைட், அடுத்த விஷயம், இதே குரு சமாஜாதமா குரு பகவானுடைய விஷயங்கள். சென்னை கோயம்பேடு, தட் இஸ் பாடின்னு ஒரு இடம் இருக்கு. அந்த பாடியில திருவழிதாயம் அப்படிங்கிறது தோராயமாக ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் கட்டப்பட்ட சிவாலயம். இந்த சிவாலயத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இங்க பரத்வாஜ முனிவர் ஒரு சாபத்தினால கருங்குருவியாக வந்து சாப விமோசனம் பெற்ற இடம். இங்க இருக்கக்கூடிய தீர்த்தத்துல, அந்த தீர்த்தத்துக்கே பேரு பரத்வாஜ தீர்த்தம்னு பேரு. இங்க சிவபெருமான வழிபட்டு சாப விமோசனம் பெற்ற இடம்னு ஒண்ணு. இங்க ஆலயத்துக்கு பக்கவாட்டில் இருக்கக்கூடிய விநாயகர் கமலை வள்ளி என்ற இருவருடன் காட்சி தருகிறார். இவங்க 2 பேரும் பிரம்மாவனுடைய மகள். திருமண தடைகள் இருந்தால் இந்த விநாயகருக்கு அர்ச்சனை அபிஷேகம் செய்து சங்கல்பம் செய்து உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேற்றுவது என்பது ஒரு சிறப்பான அம்சம் இந்த ஆலயத்துல. இங்க பாத்தீங்கன்னாக்கா, இந்த கருங்குருவியாக அவதாரம் எடுத்த பாரத்வாஜா முனிவர் இங்கு பலன் பெற்று பூர்ண நிறைவு அடைஞ்சதுனால இந்த கோயில பாத்தீங்கன்னாக்கா நிறைய புறாக்கள் இருக்கும். ஒரு 500-1000 புறாக்கள் அப்படியே இருக்கும். எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, புறாக்கு உங்களால முடிஞ்சது தானியங்கள், சிறு நவதானியங்கள் இந்த மாதிரி ஏதாவது கொண்டு போட்டு போட்டேன்னாக்க இது உங்களுக்கு ஒரு சிறப்பம்சமாக இருக்குங்கிறது நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்துல உங்களுக்கு சொல்றேன். அடுத்து, பாரத்வாஜ கோத்திரத்தில் இருக்கிறவங்க எல்லாம் அவசியமாக இந்த ஆலயத்தில் சென்று ஒரு தரிசனம் செய்வது மிகவும் சிறப்பம்சம். இந்த ஆலயத்துல பௌர்ணமி என்று பூஜை நடக்கும். திருமண தடை, குரு பிரீத்தி ஸ்தலம் இது. இப்போ திருப்பூர்கிட்ட ராமநாதசாமி கோயில், அதே மாதிரி இந்த ஆலயமும் ரெண்டும் குருக்கு சன்னிதானம் பிரத்யேகமான இருக்கக்கூடிய இடம். இங்க குரு வழிபாட்டுக்கு சிறந்தது. இது மாதிரி தமிழ்நாட்டுல நிறைய ஆலயங்களும் அற்புதங்களும் அந்த காலத்துல மன்னர்கள் நிறைய கட்டி வச்சிருக்காங்க. இன்னைக்கு நம்ம அதை தரிசனம் பண்றதுக்கு நம்ம வாழ்நாள் ஃபுல்லா இருந்தாலும் பத்தாது. அவ்வளவு ஆலயங்கள், ஒவ்வொரு ஆலயத்துக்கு ஒரு சிறப்பு அம்சங்கள் இருக்கு. அதனால திருவள்ளிதாயம் ஆலயத்துக்கு சென்று, சென்னை பாடிக்கு பக்கத்துல இருக்கிறது, சென்று பல 1000 ஆண்டுகான ஆலயத்தை தரிசனம் சென்று உங்கள் பிரார்த்தனை நிறைவேற்றி நலமுடனும் வளமுடனும் வாழ்க இறைவனை வேண்டுகிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.